இந்தியன் உமன்ஸ் டீமு கப் அடிச்சிருச்சு. இந்தியன் மென்ஸ் டீம் பண்ண முடியல 2023 நவம்பரில். அது 2025 நவம்பரில் இப்போ இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை தோக்கடித்து அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சிட்டு சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. வேர்ல்டு கப், உமன்ஸ் வேர்ல்டு கப் பெரிய விஷயம். இது நம்ம மென்ஸ் டீம் பண்ண முடியாததை நம்ம உமன்ஸ் டீம் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியன் உமன்ஸ் டீம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதே இந்தியன் மென்ஸ் டீம் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் கூட சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த 2 ட்ரோஃபி வின் பண்ணப்போ எவ்வளோ அங்கீகாரம், அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடைச்சிதோ அதே அளவுக்கு இல்லை அதை விட அதிகமாக இவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன், நம்புவோம் கிடைக்கும்னு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பல வருஷம் கழிச்சு இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கு. பார்ப்போம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அங்கீகாரம், எல்லா ரெஸ்பெக்ட், எல்லா ஒரு புகழ், பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புவோம். சியர்ஸ்.